எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம். சார் வணக்கம் சார். வணக்கம் மார்ஷல், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நீண்ட நாட்கள் இடைவெளிக்கு பின் சந்திக்கிறோம். ஓபிஎஸ் ஏதோ அதிமுகக்குள்ள மீண்டும் வருகிறார், சேர்த்துக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனடியாக ஆர்பி உதயகுமார் வந்து ஒரு பெரிய பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இதெல்லாம் பண்ணியிருக்காரு அவர் எப்படி சேர்த்துக்க முடியும், அதெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம், வாய்ப்பே இல்லை அப்படின்றாரு. எப்படி பார்க்குறீங்க? ஓபிஎஸ் ஏங்க அதிமுகக்குள்ள வரணுங்கிறது எனக்கு தெரியல. இப்படியே ஓபிஎஸ் அதிமுகவில் இணைக்க போகிறார், அதிமுகவில் பேச்சுவார்த்தை நடக்கிறது, இது இப்படியே மீடியாவில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஓபிஎஸ்னாலே அதிமுக தாங்க. எப்படி எம்ஜிஆரை பார்த்தா அதிமுக இதயத்தில் இருக்குமோ, புரட்சி தலைவி அம்மா அவர்களை பார்த்தா எப்படி அதிமுக இதயத்தில் இருக்குமோ, அதுபோல் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாலே அது அதிமுக தான். நாங்கள் எங்கேயும் வரல, அதாவது போகலை, எதுவும் செய்யலை. நீங்கள் உள்ள, அதாவது குடும்பத்துக்குள்ளே ஒரு அண்ணன் தம்பி சண்டை, சொத்து போகல ஒரு சண்டை போடுவாங்கள்ல, எனக்கு இத்தனை பங்கு இருக்குது, எனக்கு இத்தனை பங்கு இருக்குது, நான் இப்படி வச்சுருக்கேன்னு சொல்லி இருக்கிறதுனால அதை ஒரு உரிமை மீட்பு குழுவாக சித்தரித்து தான் அப்போ கூட அதிமுகவோட உரிமை மீட்பு குழுங்கிறது தான் வச்சுருக்காரு. அவருடைய நீதிமன்றத்தை எதிர்த்து நம்ம செயல்படுத்த முடியாது. நம்ம இந்திய அரசாங்க சட்ட திட்ட விதிகள் அப்படி இருக்குது. இது அதிமுகவில் வராரு, அதிமுகவில் தாங்க இருக்கார் அவர், அதிமுக தான். அதை மாற்ற யாராலையும் முடியாது. அதிமுக இல்லைன்னு சொன்னால் தமிழ்நாட்டு மக்களே சிரிப்பாங்க. இவங்க சும்மா கட்சியை பிரித்தவங்க, கட்சியை பிரிக்க காரணமாக இருந்தவர் யார்? உதயகுமார், ஜெயக்குமார், சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, முனுசாமி, தளவாய் சுந்தரம், இப்படி ஒரு 5-6 பேர் இருக்காங்க. இந்த 5-10 பேர் வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தன்னை பொதுச் செயலாளர்னு சொல்லி ஒரு அங்கீகாரத்தை காட்டிகிட்டு இருக்காங்க. 10 பேர் முன்மொழியணும், 10 பேர் வழிமொழியணும், அந்த கட்சியோட சட்டத்திட்ட விதிகளை மாற்றி செயல்பட்டு கட்சியோட அங்கீகாரத்தை குறுகலட்சி புரட்சி தலைவர் வகுத்த விதிகளை மாற்றி செயல்பட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. மற்றபடி வேற இதில் ஒன்றும் இது இல்லை. நாங்கள் கரெக்டாக இருக்கிறோம், நாங்கள் தான் அதிமுக, ஓபிஎஸ் அண்ணன் தான் அதிமுக உள்ள வரணும், நாங்கள் தவறு செஞ்சிட்டோம், எங்களை மன்னித்து கொள்ளுங்கள், அண்ணா எங்களை இணைத்து கொள்ளுங்கள் சொல்ல வேண்டியது பழனிசாமி அன் குழுக்கள் தான். அது சொல்லாத வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அவங்கள நிரந்தரமாக ஒதுக்கிடுவாங்க. சொன்னாங்கன்னா 2026 களங்காணலாம். இணைந்து செயல்பட்டால் 2026 களங்காண முடியும். இல்லைன்னா 2024 வர தேர்தல் முடிவுகள் அவங்களுக்கு பாடம் கொடுக்கும். இப்போதைக்கு வழக்கமாக அதிமுக சார்பாக ஏதாவது செய்தி பத்திரிகையாளரை சந்திக்கணும்னா ஜெயக்குமார் தான் சந்திப்பார். ஆனால் சமீப நாட்களாக ஆர்பி உதயகுமார் முன்னிலைப்படுத்தப்படுகிறார். எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஆர்பி உதயகுமார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் சமூகத்தை சார்ந்தவருங்கிறத சொல்லி அந்த சமூகத்து வாக்குகளை நான் வாங்கித்தாரேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட வந்து ஒரு பேரம் பேசி அப்படி துணைத் தலைவர் பதவிக்காக சட்டமன்றத்தில் துணைத் தலைவர் இருக்கைக்கு என்ன சண்டை போட்டாருங்கிறது தெரியும். எப்படி எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் எனக்கு வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சாரோ அதேமாதிரி துணைத் தலைவர் வேணும்னு அடம்பிடிச்சு வந்தவர் தான் உதயகுமார். இப்போ 2024 தேர்தலுக்கு பிறகு அதிமுக படு தோல்விகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. அதான் அதிமுகனா எடப்பாடி தலைமையில் இருக்க அதிமுக. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். நாங்கள் ஒரிஜினல் அதிமுக சொல்ல மாட்டோம். இந்த தடவை களத்தில் இல்லை ஒரிஜினல் அதிமுக, அவ்வளோதான். எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக என்ற போர்வைக்குள் ஒளிஞ்சிருக்கிற படு தோல்வியை சந்திக்கும் பொழுது ஒரு தலைமை மாற்றங்கள் உருவாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உருவாகும். தொண்டர்கள் கேள்வி கேட்பாங்க. அந்த நேரத்தில் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக ஆர்பி உதயகுமார் இது போன்ற பேச்சுகள் எல்லாம் பேசிட்டு வெளியே வராங்க. அதான் உண்மை. ஜெயக்குமார் வந்து அது என்ன விரக்தியில் இருக்காருங்கிறது நமக்கு தெரியல. அவர் சொந்த பையனுக்காகவே ஓட்டு கேட்டு போகலை. அதனால் அவர் ஒரு வேளை ஒரு பையன் தோற்று போவான்னு கேட்டு போகலையா, இல்லை பையனுக்கு அப்பாவுக்கு என்ன பிரச்சனைங்கிறது தெரில. அப்புறம் அவர் ஏதோ ஒதுங்கி விரக்தியில் இருக்காரா, இல்லை எடப்பாடி பழனிசாமி ஏதோ பணங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம ஏமாற்றிட்டாரா கடைசி நேரத்தில்,
ஏன்னா அவரே சொன்னார், என் பையனுக்காக நான் ஓட்டு கேட்டு போகலட்டார். அதனால் பையனுக்காக ஓட்டு கேட்டு போகிறதுக்கோ கட்சி சார்பாக ஒரு முன்னாள் அமைச்சராகவோ தென்சென்னை மாவட்டத்துக்குள்ளாடி அவர் ஓட்டு கேட்டு போயிருக்கணும். போகலைங்கிறதுனால ஏதோ அப்பா பிள்ளைக்குள்ள விரக்தியில் இருக்கலாம் அது. அதனால் ஏன்னா அவங்க பையனால தான் அவர் வந்து சபாநாயகர் பதவி பறிக்கப்பட்டது அம்மாட்ட இருந்துங்கிறதெல்லாம் பழைய காலத்து வரலாறு. அதனால் ஒரு வேளை ஜெயக்குமார் அவரோட மைக்கை மூடிட்டு உதயகுமாரோட மைக்கை ஆன் பண்ணியிருப்பாங்களா. செல்லூர் ராஜ் அவர்கள் சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று போடுறார், ராகுல் காந்தி நான் பார்த்து வியந்த நெகிழ்ந்த ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி. அது செல்லூர் ராஜ்னு ஒரு காமெடியர் ராஜ் தான், அது வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. கட்டுப்பாடு இல்லை. இப்போ ஒருத்தர் வந்து சொன்னார் மோடியை டேடின்னாரு, என்ன செய்ய முடிஞ்சுது? அம்மா இருந்திருந்தால் சொல்லுவாங்களா? வைகை டேமில் கொண்டு போய் தர்மாகுல விட்டு அடைச்சவர், விஞ்ஞான உலகத்தில் இருக்கிறவர் அண்ணன் செல்லூர் ராஜ் அண்ணன். அவருக்கு உதயகுமார் ஒரு கவுண்டர் கொடுத்த உடனே அவர் ஒரு கவுண்டர் கொடுக்கணும். உதயகுமாரை பேச சொல்கிறாங்க, அப்போ நம்ம ஒரு சீனியராக இருக்குமே, நமக்கு என்ன பேசுறதுக்கு இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு எதிர்ப்பதை காட்டுறாரு. ராஜீவ்காந்தி போல இளைஞரை பார்த்ததில்லை. அதுக்கு மேலே எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க அண்ணன் கண்ணுக்கு தெரியலையா இருக்கும். நான் வந்து அதாவது ராகுல் காந்தியை சொல்கிறத பற்றி சொல்லலை, அது அவருடைய விருப்பம், நல்லா புரிஞ்சுடுங்க. ஆனால் நீ ஒரு அதிமுகவோட முன்னாள் அமைச்சராக உட்கார்ந்துருந்து களத்தில் நீங்கள் காங்கிரஸை எதிர்த்து போராடிக்கிட்டு திமுகவும் காங்கிரஸும் இணைஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்த துரோகங்களை எல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு அப்புறம் தேர்தல் முடிஞ்சோடனே ராகுல் காந்தியை புகழ்வது அது எவ்வளோ மோசமான செயல்பாடு. ஒருவேளை நாளைக்கு ஒருவேளை இந்தியா கூட்டணி அதிகமான சூழ்நிலையில் வந்தால் அங்கே போய் நம்ம கொடை பிடிச்சிக்கலான்னு நினைக்கிறாங்களா இருக்கும். எங்கேயாவது ஒளிவு மறைவுக்கு ஒரு இடம் வேணும்ல இவங்களுக்கு, அதுக்காக செல்லூர் ராஜை பயன்படுத்துவாரா இருக்கும். அப்படியே போய் எடுத்துக்கலாம்ல. நீங்கள் அரசியல் களத்தில் அதையும் யோசிக்க வேண்டியது தானே. யாரையோ ஒருத்தரை முன்னாடி சொல்லி டிக்கெட்டு போட்டு சீட்டை பிடிச்சி வச்சுக்கோ, ஓடுற ரயிலில் ஏதாவது நம்ம முன்னாடி போய் சீட்டு போட்டு துண்டு போட்டு உட்கார மாதிரி இவரை செல்லூர் ராஜை வந்து துண்டு போட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரா இல்லைன்னா அவங்களாவே தன்னை காப்பாற்றிறதுக்காக செய்கிறாங்களோ தெரியல. எஸ்பி வேலுமணி 40 தொகுதியிலையும் அதிமுக ஜெயிக்கும் அப்படின்றார், நல்ல தைரியமாக சொல்லுவார். 40 தொகுதியும் எடப்பாடி தலைமையில் இருக்க அதிமுக ஜெயிச்சுன்னா நாங்கள் அரசியலில் பேச மாட்டோம். ஆனால் எஸ்பி வேலுமணி உடனே அந்த கட்சியில் இந்த எடப்பாடி தலைமையில் அதிமுகவில் இருக்கார்ல அத்தனை பதவி ரிசைன் பண்ணிடணும். எம்எல்ஏ பதவி கொண்டு ரிசைன் பண்ணிட சொல்லுங்கள். அந்த கட்சி எடப்பாடிகிட்ட வந்து வாங்கி கையில் கொடுத்துட்டு பேசாமல் உட்காந்துருவாரான்னு கேள்வி. தொண்டர்கள்ட்ட கொடுத்துட சொல்லுங்கள். நிர்வாகிகளே வேண்டாம், உங்களை போகிட்ட நிர்வாகிகளே வேண்டாம், தொண்டர்கள் கையில் ஒப்படைச்சிருங்க, நாங்கள் பார்த்துக்கிடுவோம், நீங்கள் யாரும் தேவையில்லை. 2024 ரொம்ப நாள் இல்லை, இன்னும் ஒரு 10 நாளையில் விட தெரிய போகுது. அப்புறம் தெரியும் இவங்களோட பேச்செல்லாம் பொய்யும் புரட்டும் மாற்றி மாற்றி பேசி பேசி தொண்டர்களையும் மக்களையும் ஏமாற்றுற சூழ்நிலைகள்லாம் இனிமேல் தான் பார்க்கணும். அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தார், அதுதான் சர்ச்சையாக இருக்குது அப்படின்றாங்க. எல்லா அதிமுக தலைவரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிக்கிறாரு, ஜெயக்குமார், சசிகலா. என்ன சொல்கிறாருன்னா, திராவிட சித்தாந்தத்தை ஆதரித்த ஒரு தலைவராக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜெயலலிதாவை ஒரு இந்துத்துவா லீடர், ப்ரோ இந்துத்துவா பர்சன், அவர் மதமாற்ற தடை சட்டத்தெல்லாம் கொண்டு வந்தாங்க, இந்துத்துவாவை அவங்க ஆதரிச்சாங்க, இந்துத்துவ பெண்மணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாங்கங்கிறது எனக்கு தெரியாது. அதாவது நான் அவரோட பேட்டியை நான் முழுமையாக படிக்கலை. ஆனால் இவங்க கண்டனங்களை ஒரு சில கண்டனங்களை தெரிவிக்கிறத பார்த்து தலையும் தெரியாமல் வாழும் தெரியாமல் நம்ம வந்து சில கருத்துக்களை சொல்ல முடியாது. இருந்தாலும் எங்கள் தலைவி, புரட்சி தலைவி, பொன்மன தலைவி, அவங்க வந்து ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் தலைவி. அந்த தலைவியை வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள் யாராலையும் அடைக்க முடியாது. அது தலைவரையும் அப்படி தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் தான் சார்ந்த அதாவது மதத்துக்கு மேலே அக்கறை வச்சுருந்தார், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. கோயிலுக்கு போவார், சாமி கும்பிடுவார், மூகாம்பிய கோயிலில் வாழ்வரம் கொடுத்துருக்காரு, அது வேறு. அதே மாதிரி அம்மா பல கோயிலுக்கு போவாங்க, கோயில் அன்னதானங்கள் தொடர்ந்து நடத்தினாங்க. 2002 அன்னதான திட்டத்தை வந்து கோயிலில் அவங்க கொண்டு வந்ததே மாபெரும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். முதல்ல மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோயிலில் தொடங்கி வச்சாங்க. அதாவது தன்னுடைய ஆட்சியில் அவங்க வந்து
எல்லாத்துக்குமே அதே மாதிரி கிறிஸ்தவ மக்கள் வந்து போகிறதுக்கு, அப்புறம் ஹஜ்ஜு பயணத்துக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே, இஸ்லாமிய இதுக்கு எல்லாத்துக்குமே அம்மா வந்து ஜாதி மதம் கடந்து செயல்பட்டவங்க. புரிஞ்சுட்டீங்களா? அவங்கள வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இது வந்து இந்துவாக்கும் முஸ்லீமுக்கும் இது கிறிஸ்தவர்களாக்கும்னு அந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் இல்லாமல் பண்ணணும். ஒரு 69% இடஒதுக்கீடை தமிழ்நாட்டுக்கு வாங்கி தந்த ஒரு சமூக நீதி காத்த வீராங்க பெண்மணியாகும். இப்படி பல பல வரலாற்று சாதனை படைத்தவங்க அவங்க. அது அண்ணாமலை வந்து எதற்காக பேசினார், எதை முன்னிலைப்படுத்தி புரட்சி தலைவி அம்மாவை சுட்டி காட்டினாருங்கிறது நம்ம அந்த பேட்டியை முழுமையாக தெரியாமல் நம்ம சொல்ல முடியாது. அப்படி இருந்தாலும் அவங்க வந்து இந்துத்துவாங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே அடங்காத ஒரு தலைவி எங்கள் தலைவி புரட்சி தலைவி அம்மா. அது அண்ணாமலைக்கு சரித்திரங்களை படித்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா மறுக்க முடியாது. அதை முழுமையாக படிச்சுக்கிட்டு நம்ம கருத்தை சொல்லறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி ஏதாவது தவறான கண்ணோட்டத்தில் சொல்லியிருந்தா நானே சொல்லியிருந்தேன். எங்கள் அம்மா வந்து பிஜேபி கூட உறவு வைத்தார்கள், அதாவது கூட்டணி வச்சாங்க. செயல்பட முடியாத சூழ்நிலைகள் வரும்போது தூக்கி போட்டு வந்தாங்க. காலத்தின் கட்டாயங்கள் திரும்பி நாங்கள் அதிமுக கூட்டணி வைக்க வேண்டிய கட்டாயங்கள்லாம் உருவாச்சு, பார்த்தோம், எடுத்தோம். இருந்தாலும் எங்களுடைய கொள்கை கட்டுப்பாடில் வந்து நாங்கள் யாரும் மாறல. நான் இன்றைக்கி கோயிலுக்கு போவேன், சாமி கும்பிடுவேன். எனக்கிட்ட ஒரு இஸ்லாமிய சமுதாய விருந்துனாலும் நான் போவேன், அங்கே நிகழ்ச்சினாலும் போவேன், ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சினாலும் போவேன். எனக்கு எல்லா நண்பர்களும் இருக்காங்க, எல்லா உறவினர்களும் இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி தான் நாங்கள் போவோமே ஒழிய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே எங்களை வளர்க்கலை புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவும். அதனால் அண்ணாமலையோட கருத்து முழுமையாக தெரியாமல் நான் அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்க முடியாதுங்கிறனால சொல்கிறேன். கட்சிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி மேலே அதிருப்தி இருக்குன்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு அதிருப்தியை கூட வெளில பார்க்கவே முடியல. அதாவது அதிருப்தி வந்து ஆரம்பத்துலேருந்து இருந்துகிட்ருக்கு. நீங்கள் அதிருப்தி இருக்கிறனால தானே இந்த 2024 பெரிய பெரிய தலைகள்லாம் யாரும் நிற்கலை. ராஜ்யசபா எம்பிக்கு நீயா நானான்னு போட்டி போட்டவங்களாம் ஏன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு எம்பி சீட்டு கேட்டு வரல? கோகுலேந்திரா எனக்கு தாங்க, கீர்த்தியா முருகேசாமி எனக்கு தாங்க, அப்புறம் எவ்வளோ வைகை செல்வன் எனக்கு வேணும். அண்ணன் வீட்டில் காத்து கிடந்தவங்களை பட்டியலிட்டு சொல்கிறேன். ஏன்னா நான் இதெல்லாம் பார்த்தேன். முனுசாமி பையனு கேட்டார், இதெல்லாம் எங்கே போனாங்க தெரியலையே. அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வெற்றி பெற முடியாதுன்னெலாம் இவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒதுக்கிக்கிட்டாங்க. அவரு நல்ல கான்ட்ராக்டுக்காரர்களை பார்த்து கொடுத்துட்டார். யார் செல்வ செழிப்போடு இருக்காங்களோ அவங்க செலவு பண்ணிட்டோம் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி, அது மக்களோட தீர்ப்பு 2024 தெரியும், 4 தெரியும், அதோட முடிவு வரும். ஒருவேளை 4 முடிவு ரொம்ப மோசமாக வந்தால் மீண்டும் அதிமுக கூட்டணி வாய்ப்பு இருக்கா? முதல்ல தலைமை மாற்றணுங்க. தலைமை மாற்றணும்னா ஒன்றும் இல்லைங்க, அதாவது இந்த இயக்கத்தை நான் கட்டுக்கோப்பாக கொண்டு போவேன், இந்த இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பின்னாடி நான் வெற்றி பாதையோட கொண்டு போவேன்னு சொல்லி நிர்வாகிகளை வச்சு விதிகளை மாற்றி அமைச்சர் பழனிசாமி, பொதுச்செயலாளர், நீதிமன்றத்தின் தீர்ப்பு மூலமாக வாங்கின பழனிசாமி 4 தோல்விக்கு பிறகு மானம் மரியாதை சூடு சொர்ணம் எல்லாம் இருந்த ஒரு பழனிசாமி அவராகவே அந்த பொதுச்செயலாளர் பதவிக்கு நான் தகுதியற்றவன் சொல்லி விலகணும். அதுதான் உண்மையான ஒரு அதிமுக தொண்டை. நான் எடுத்துக்கிட்டேன், முயற்சி செஞ்சேன், 10 தோல்வி ஆகிப்போச்சு இது வரைக்கும். அதனால் நான் வந்து இதிலேருந்து நான் மாறிக்கிட்டேன், இந்த பொதுச்செயலாளர் பதவியிலேருந்து நான் விலகிக்கிட்டேன் சொன்ன தன்மான தலைவர். அதுக்கு மேலே நான் புலவுபட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு போனார்னா அது அசிங்கப்படுவார், தொண்டர்கள் மத்தியில் அவமானப்படுவார். ஏற்கனவே மக்கள் அவமானப்படுத்தி விட்டுருவாங்க, அப்புறம் தொண்டர்கள் முன்னாடி அவமானப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். ஓபிஎஸ்க்கு எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்க? அது நீங்கள் ராமநாதபுரத்தில் களத்தில் பார்க்கணும். நான் இப்பவும் சொல்கிறேங்க, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இந்த இயக்கத்தை மீட்டெடுக்கணும், கழகம் ஒன்றிணையணும்னு சொல்லி தான் ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக நிற்கிறார். அது நாங்கள் எல்லாம் அவருக்கு கொடுத்த உரிமை. மாவட்ட செயலாளர் கூட்டம், தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி அந்த உரிமையை நாங்கள் கொடுத்தோம். நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சரி, யாரோட கூட்டணி வச்சாலும் சரி,
ஒற்றை தலைமையாட்ட அவர்கிட்ட நாங்கள் முடிவை கொடுத்துட்டோம். கூட்டணியை பிஜேபி கூட வச்சார். சூழ்நிலைகள் காலங்கள் அந்த நேரத்தில் தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு நல்லா அதாவது தெரியாமல் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு ஒரு நீதிமன்றத்திலிருந்து வருது, இரட்டை இலை சின்னத்தை இவர் பயன்படுத்தக்கூடாது. நல்லா புரிஞ்சுருங்க, நீதிமன்றத்திலிருந்து வரக்கூடிய தீர்ப்பு இரட்டை இலை சின்னத்தையும் கொடியையும் இவர் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தேர்தல் தேதி அறிவித்த பிறகு வருது. எந்த வழக்குக்கு? முன்னாடி போட்ட வழக்குக்கு வருது, தடை தொடரும் வருது. திரும்பி நாங்கள் அந்த தடையை உடைக்க போனோம். உடைக்க போகும்போது இப்போ எங்களுக்கு முடியாது, தேர்தல் டைமும் வாங்க, நடக்கிறது தானே. அப்போது சுயேட்சை வேட்பாளரை விட்டா ஒரு சுயேட்சை வேட்பாளராக அதாவது உலகம் தெரிஞ்சு அம்மாவால் கை காட்டப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு 5 ஓ பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இது போல் சுயேட்சை வேட்பாளர்களாக ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் விட்டீங்கன்னா எத்தனை பேருக்கு குடைச்சல் கொடுப்பாங்க, எவ்வளவு பிரச்சனைகளை நம்ம சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அந்த சுயேட்சை வேட்பாளர்களில் நாளைக்கு வெற்றி பெற வைக்கலனாலும் நமக்கு ஒரு இழுக்கான சூழ்நிலை வந்துடும். ஏன்னா இது அண்ணனே அந்த தொண்டர்களே நம்ம பண்ண வேண்டாம், நானே கள இறங்குறேன். நம்ம எடுத்திருக்க உரிமை மீட்பு குழு மக்களுக்காக தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த இயக்கத்தை அதிமுக காப்பாற்றணுங்கிற ஒரே குறிக்கோளோட தன்னை தானே வலியுறுத்தி தன்னோட 72 வயதிலையும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். போடி தொகுதி அவர் வெற்றி பெற வச்சிருக்க தொகுதி. அப்படி இருந்த போலவும் தன்னை களங்காட்டுறார் ராமநாதபுரத்தில். இது மாதிரி வேற யாரும் செய்ய முடியாது, நல்லா புரிஞ்சிருங்க. இந்த தைரியம் தன்னம்பிக்கை ஒருத்தருக்கு வராது. எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குன்னு சொல்லுங்க, இல்லை வேற எந்த தலைவருக்காவது இருக்கா சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வேற எந்த தலைவருக்காக இருக்கா சொல்லுங்க. நான் பகிரங்கமாக கேட்குறேன், தன்னை அப்படி. ஏன்னா எல்லாருமே அசந்துட்டோம். அதான் அண்ணாமலையே சொன்னார், அவருடைய முடிவை அவரே தெரியப்படுத்துவார், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே தெரியப்படுத்துவார்னு அண்ணாமலை வந்து அதை சொன்னார். ஓபிஎஸ் அண்ணனே நாங்கள் சில விஷயங்களை பேசியிருக்கோம், அவர் ஓபிஎஸ் அண்ணனே அவருடைய முடிவை சொல்லுவாருன்ட்டாங்க. அவங்க எத்தனையோ தொகுதி கொடுத்துடலாம், நம்ம 15 தொகுதி கூட கேட்டு 15 பேரை விட்டுடலாம். ஆனால் இரட்டை இலைன்னு ஒரு சின்னத்தை எதிர்த்து நம்ம சுயேட்சை சின்னங்களில் நிற்கும் போது பல போராட்டங்கள், மன அழுத்தங்கள் பல மாவட்டங்களில் உருவாகும். அவர் இப்போ இரட்டையை எதிர்த்து நிற்கிறாரு நீங்கள் நினைக்கலாம், அவருக்கே எவ்வளோ மன அழுத்தங்கள் இருந்திருக்குங்கிறது தெரியும். இப்போ நான் போய் இரட்டைலை இருக்கிற இடத்துல நான் இன்னொரு சின்னத்துக்கு நான் வந்து ஓட்டு போட போகும்போது அந்த அழுத்தம் எனக்கு தெரியும். ஏன்னா பரம்பரை ஆண்டு காலமாக நம்ம அந்த இரட்டைலைக்கு ஓட்டு போட்டுட்ருக்கோம். அதை மீறி நம்ம இன்னொரு ஓட்டை போடும்போது அதனுடைய தாக்கம் நமக்கு தெரியும். அந்த வலியை வந்து நம்ம தொண்டர்களுக்கு கொடுக்க வேண்டாம், அதை நம்ம ஒரு எதிர்ப்பலையாக உருவாக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் அவர் தன்னுடைய அந்த பலாப்பழம், அந்த சின்னத்துக்கே 3 சின்னம் கொடுத்தாரு, வாளி, திராட்சை பழம். அதுலேயே எவ்வளோ சண்டை போட்டாங்க தெரியுமா? அதிலே ஒரு குழுக்கல்ல கிடைச்சது தான் பலாப்பழமே, இறைவனாட்டு கொடுக்கப்பட்டது. நீதி கேட்டு ராமநாதபுரத்தில் நிற்கிறார், அவ்வளோதான். அதில் ஒன்றும் இது இல்லை. மக்கள் என்ன ஏற்றுக்கிட்டாங்களா? நான் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய விசுவாசியாக இருந்தவன். நீதி கேட்டு அவர் ராமநாதபுரத்தில் அவர் களங்காணுங்கிறார், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அவரோட வெற்றி பிரகாசமாக இருக்கும், மக்கள் எதிர்பார்க்குறாங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு அம்மாவால் சுட்டி காட்டப்பட்ட ஒரு கலியுக பரதனாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறனால கண்டிப்பாக மாபெரும் வெற்றியோட வருவார். சார், ஓபிஎஸ் அவர்கள் இப்போ நீங்கள் ஜெயிப்பாருன்னு சொல்கிறீங்க, ஒரு ஜெயிஸ்டா மட்டும் அதை வச்சு என்ன பண்ணிட முடியும்? அதிமுக எப்படி இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இது எங்கள் கூட இருக்கிற ஒருத்தர் ஒரு தொலைக்காட்சியில் இப்படி தான் கேட்டார். யார் வேற இல்லை, அண்ணன் புகழேந்தி அண்ணனே கேட்டார் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில். அவர் ஜெயிச்சிட்டா கட்சியை மீட்டுருவாரா? ஜெயிப்பார், அவருக்கு சேர்த்தே சொல்கிறேன், எங்கள் கூட பயணிக்கிறவர்னால அவருக்கு சேர்த்தே சொல்கிறேன். இது போல் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெறுவார். வெற்றி பெற்ற பிறகு எப்படி கட்சியை மீட்கிறாருங்கிறது நாங்கள் அவரோட 8 ஆண்டு காலம் பயணிச்சுட்ருக்கோம். இந்த தர்மயுத்தத்தில் தொடர்ந்து நாங்கள் வேறு எங்கேயும் போகலை. அண்ணனோட பயணிக்கும் போது அவருடைய குணநல, அதாவது அவருடைய மனது எப்படி இருக்குங்கிறது அது எல்லாத்தையும் நாங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோம், ஆழமாக தெரிஞ்சு வச்சுருப்போம். மேலால நாங்கள் 2 வருஷம் 3 வருஷம் சுற்றலை. அவருடைய எங்கேயுமே நாங்கள் பாதமாறோம். புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பின்னாடி நாங்கள் இருக்கிறனால அவருடைய வெற்றிக்கு பின் இதை வந்து எப்படி இந்த இயக்கத்தை ஒருங்கிணைக்க போகிறாருங்கிறத 4ஆம் தேதிக்கு பிறகு பாருங்கள். அது எப்படி அதை அரவணைப்பார். எங்களுக்கு இப்போதைக்கு ராமநாதபுரத்தை நான் இப்போவும் தெளிவாக சொல்கிறேன்ல, ராமநாதபுரத்தில் உள்ளது வந்து மக்கள் அவருக்கு மேலே வச்சுருக்க ஒருத்தர் வேட்டி கட்டக்கூடாது, கொடி கட்டக்கூடாது, சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, நீ அதிமுக கட்சிக்காரனே இல்லை
சொல்லி ஒதுக்கப்பட்ட பழனிசாமிக்கு கொடுக்குற, அதாவது பழனிசாமி குழுக்களுக்கு கொடுக்குற, மக்கள் கொடுக்குற அடி தான் நாங்கள் காட்டுறோம். அது ஒரு மாவட்டத்தில் உள்ள ஒரு தொகுதியில் உள்ளது. இது போல தமிழ்நாட்டில் எவ்வளோ இடத்துல நிற்கலாம். அது ஒருமான சொட்டுக்கு ஒரு சோறு பதமாக பாட்டுறோம். ஆனால் இந்த 4ஆம் தேதி பிறகு அண்ணன் கழகத்தை இணைப்பார். வருகிற 3 மாதத்துக்குள்ள, அதாவது ஜூன் மாதம்னா அவங்களுக்கு ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளே இந்த இயக்கம் ஒன்றிணைக்கப்படும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா 100% நடக்கும். அவர் அதுக்காக தான் தன்னை வருத்திக்கிட்டாரு. அதனால் தப்பே கிடையாது. அதனால் நம்ம அண்ணன்மார்களுக்கு எல்லாருக்குமே சொல்லிவிடுவேன், இந்த 4ஆம் தேதிக்கு பிறகு கட்சி இணைக்கிற முயற்சியை பாருங்கள். ஒரு தலைவரை ஏற்றுக்கிட்டோம்னா தலைவர் போகிற வழியிலேயே நம்ம போகணும். அப்போ தான் அந்த வழி நமக்கு கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் அவர் இப்படி செஞ்சிருவாரா, அவர் அப்படி பண்ணிடுவாரா, இப்படி பண்ணிடுவாரா, நம்ம உள்ளுக்கு கிடந்தே சொல்லிட்டு கூட. அப்போ நமக்கும் இப்போ பழனிசாமி குழுவுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? தவறான செயல்பாடு. அது சில விஷயங்களை நான் அண்ணன்மார்கள்ட்ட சொல்லிவிடுவேன். ஏன்னா நம்ம வந்த வழிகளும் தெரியும், நம்ம போயிட்டு இருக்க வழிகளும் தெரியும். பயணிக்கிற பாதை கரெக்டாக இருந்தால் தான் நம்ம கடைசி வரைக்கும் போய் சேரணும். அதனால் அதே கேள்வியை நீங்களும் திருப்பி திருப்பி கேட்குறதுனால உங்களுக்கும் சொல்லிவிடுவேன், ஜெயிச்சா என்ன செய்வார், ஜெயிச்ச போறவர் நீங்கள் பாருங்கள் என்ன செய்கிறாருன்னு தெரியும். தொலைக்காட்சி, ஏன்னா எல்லா தொலைக்காட்சியிலுமே அவர் ஜெயிச்சுட்டா என்ன செஞ்சிருவார். நான் என்ன கேட்குறேன், ஒரு சுயேட்சை வேட்பாளரை இந்திய தேசிய கட்சி கூட்டணியோட, தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் சேர்க்குறாங்கன்னா அதே ஒரு பெரிய வெற்றியில் நீங்கள் யோசிங்க. ஒரு சுயேட்சை வேட்பாளரை வெற்றி பெற்ற பிறகு தான் சுயேட்சை வேட்பாளருடைய ஆதரவு கேட்பாங்க. ஆனால் இங்கே ராமநாதபுரத்தில் பிரதமர் மோடியிலிருந்து எல்லாருமே கை காட்டி அந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை நிறுத்தி யாரெல்லாம் அங்கே வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாருமே தலைவர்கள்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ ஒரு கூட்டணி கட்சியில் நம்ம பண்ணுறது இந்திய வரலாற்றிலே நம்ம தான் இருப்போம். இந்திய அரசு அதை இது பண்ணுற கூட்டணி இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை இணைச்சது தான், ஒரு சுயேட்சை வேட்பாளர் செஞ்சது தான், அது சாதனையாக இருக்கும். அதை போய் நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியாது சார். இந்த தேவேந்திர வேளாளர் அவர் எத்தனை பேர் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் பேசுனாங்க. ஜி.கே. மூப்பனார் அவருடைய ஒரு வாசன் அண்ணன் அவர் வந்தார். இப்படி எல்லாருமே அண்ணனுக்காக போராடும் போது அவர் என்ன ஜெயிச்சா என்ன பண்ணுவாங்க, எல்லாமே நாளைக்கு மாறும். அவரோட வெற்றிக்கு பிறகு அதிமுக யார், ஏன்னா அவர் எதையும் பயன்படுத்தலை. நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு தனி மனிதன், அம்மா கை காட்டின ஆள், அம்மாவால் 3 முறை முதல்வராக்கப்பட்டவர். எனக்கே இந்த நிலைமைங்கிறது தான் அவர் கேட்டு போகிறார். ரெட்டையிலையை எழுத்து நின்றுட்டார், சின்னத்தை எழுத்து நின்றுட்டார். ஆர்பி உதயகுமார் பேசுகிறார். முதல்ல இது ஒரே ஒன்று சொல்கிறேன், ரெட்டையிலையை எழுத்து நின்றவர் தான் செம்மலை சுயேட்சை வேட்பாளராக. அவரை நீங்கள் கூடாலும் வச்சுருக்கீங்க. ஏன் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள். ரெண்டாவது, திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தூக்கி போடும்போது இதே திண்டுக்கல்ல நாடாளுமன்றம் வரும்பொழுது அதை உதயசூரியனை எதிர்த்தே ரெட்டையிலைங்கிற ஒரு சுயேட்சை சின்னத்தை உருவாக்குறவர் தான் புரட்சித் தலைவர். அப்போ மக்களுக்கு சேவை செய்கிறவங்க எதில் வேணாலும் நிற்கலாம். நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய தான் வந்திருக்கோம், தலைவர்கள் வழியில். இவங்களை போல் உள்ளவங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு இல்லை. தன்னை வளர்த்துக்கிடவோ. எடப்பாடி பழனிசாமியால் சேலத்தில் ஜெயிச்சிட முடியுமா? இல்லை, மதுரையில் பார்த்துட்டு இருக்கிற மதுரையில் ஆர்பி உதயகுமார் நிற்கிற தொகுதியில் ஜெயிச்சிருவாரா சொல்லுங்கள்? விருதுநகரில் ஜெயிச்சிருவாரா? அவர் சார்ந்த சட்டமன்ற தொகுதிகள் இருக்குல்ல, அங்கே ஜெயிச்சிருவாங்களா இவங்க? சார் 2019 இவங்கெல்லாம் அமைச்சராக இருந்தாங்க. அமைச்சராக இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது சொந்த தொகுதியிலே தோற்று போனவர். 9,000 ஓட்டு தாங்க போனார். எல்லாருமே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் போடி தொகுதியில் 23,000 ஓட்டு லீடிங்கில் இருந்தார். 2016 வாங்கின ஓட்டை விட 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டு போடியில் 23,000 ஓட்டு அதிகம். அவர் அண்ணனுடைய சட்டமன்ற தொகுதிகளை பற்றி பேசுகிறார். நீ அங்கே யாரை விட்ட? 2021 யாரை விட்டாங்கள? எங்கள்கிட்ட கேட்ட ஆள் விட்டாங்க? இல்லை அண்ணனுடைய பொறுப்புலேயே ஆள் விட்டேங்க? இல்லையே. இன்னைக்கு அவர் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார், மாணிக்கம்னு, பிஜேபி போயிட்டு திரும்பி இங்கே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரெல்லாம் என்னத்தை, அதாவது அண்ணன்லாம் அவரை எப்படி கை தூக்கி விட்டாரு, எவ்வளோ வாழ வச்சாருன்னு அவருக்கு தெரியும். அதெல்லாம் பார்க்கும்போது காலங்கள் மாறும். எப்படி வந்தார், அவரை எப்படிலாம் வாழ வச்சாருங்கிறது. இன்னைக்கு உதயகுமார் பக்கத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. நான் பார்த்தேன், நீ எந்த கட்சிக்கு போனீங்க, எந்த கட்சிக்கு ஓடி வந்தீங்க, இப்போ எப்படி பயணிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அங்கே என்ன மரியாதை இருக்குது,
இதெல்லாம் தெரியட்டும். ஆர்பி உதயகுமாருக்கு எடுபடியாக தான் உட்காந்துருக்கணும் மாணிக்கவங்களில். அண்ணன் கூட இல்லை, அண்ணன் வந்து ரெஸ்ட்டில் போயிருந்தா கூட நான் பார்த்தது. இவரை ஃப்ளைட்டில் ஏதோ வர சொல்லி உட்கார வச்சு அவருக்கு வேண்டிய வசதிகளை பண்ணி கொடுத்து வராங்க அண்ணன் அந்த டைமில். அதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ணா வந்தாருன்னா நேராக உள்ளே போவார். அப்போ எம்எல்ஏ. இன்றைக்கி ஆர்பி உதயகுமார் வீட்லேயோ எடப்பாடி பழனிசாமி வீட்லேயோ அந்த மாணிக்கம் போகிறான். நீங்கள்லாம் போய் அண்ணனை பேசும்போது பக்கத்தில் உட்கார்ந்து இருந்துக்கிட்டு அதை ரசிச்சுட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 4ஆம் தேதிக்கு பிறகு மாறும். நீங்கள் கிளம்பானுங்க எல்லாருக்குமே ஒரு இதாக சொல்லிடுறேன்னா 4ஆம் தேதி பிறகு கட்சி எப்படி இணைப்பாருங்கிறத அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கண்டிப்பாக செய்வாங்க. நிறைய விஷயங்களை பேச முடியும். நன்றி சார். வணக்கம். எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம்.